ஃபிஷரி நானோ இல்லைன்னா ஆஸ்துமை வெடிப்பு அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எதனால ஏற்படுது? திருப்பியும் மலச்சிக்கல் அதனால தான் ஏற்படுது. எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபைபர் ஐட்டம், அதாவது காய்கறிகள் பழங்கள்லாம் கம்மியாக இருந்தாலோ தண்ணி கம்மியாக குடித்தாலோ மோஷன் வந்து ரொம்ப கெட்டியாயிடும். நம்ம கெட்டியான மோஷன் வந்து ஒரு சின்ன ஆஸ்துமை வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கிழிச்சிட்டு போயிடுங்க. ஸோ அது கிழிச்சிட்டு போனது அதோட சரியாகாது, அந்த இடத்துல அல்சராட்டம் உருவாயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு தடவை மோஷன் போகும்போதும் அதோட உரசி போகும்போது வலி, ரொம்ப அதிகமான வலி இருக்கும். அட் த சேம் டைம் மோஷனில் ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவோம், மோஷனோட கலந்து பிளட் போகிற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் பயப்பட வேணாம். கண்டிப்பாக பெயின் வந்து ரொம்ப அதிகமான வலி அப்படிங்கிறது இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அவாய்ட் பண்ணுறது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். எங்கே வெளியே போனாலும் காய்கறிகள் பழங்கள் அப்படிங்கிறது அதிகமாக சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும். நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, அது கூட சேர்த்து காய்கறி பழங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக சாப்பிடணும். வேறு வழி இல்லை, கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சு, ஃபிஷரும் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து சர்ஜரி தான் பண்ணணுமா டாக்டர் அப்படின்னா கிடையாது. 5ல் 4 பேருக்கு சர்ஜரி பண்ணாமே இது சரி பண்ணலாம். என்னென்ன பண்ணால் சர்ஜரி பண்ணாமல் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான சிரப் இல்லை ஃபைபர் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக கொடுப்போம். 1. 2 சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டப்பில் வெந்நீரில் சில மருந்து போட்டுட்டு நம்ம ஆஸ்துமை படுற மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறது. இது என்ன பண்ணும், கொஞ்சம் இதமாக இருக்கிறதுனால ஆஸ்துமை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. 3வது சில ஆயின்மெண்ட், அது வந்து வெடிப்பு ஏற்பட்ட இடத்துல அப்ளை பண்ணிட்டு மோஷன் போனோம் அப்படின்னா இந்த ஆயின்மெண்ட் வந்து மறுத்து போகிறதுக்கான ஆயின்மெண்ட். ஸோ மோஷன் போகும்போது வலி இருக்காது, நம்பர் 1. 2வது ஆயின்மெண்ட் மோஷன் போயிட்டு வந்த அப்புறமா ஆஸ்துமை சுற்றி அப்ளை பண்ணுற ஆயின்மெண்ட். இது என்ன பண்ணும், திருப்பி ஆஸ்துமை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். எப்பயுமே டைட்டாக இருக்கும்போது புண்ணு ஏற்பட்ட இடத்துக்கு பிளட் சப்ளை நல்லா இருக்காது, பிளட் சப்ளை சரியா இல்லைன்னா ஹீலிங் இருக்காது. அதே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஆயின்மெண்ட்லாம் போட்டோம் அப்படின்னா பிளட் சப்ளை நல்லா இருக்கும், ஹீலிங்கும் பெட்டராக இருக்கும். ஸோ அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், ஃபிஷர் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சர்ஜரி தான் அப்படிங்கிறது கிடையாது. 5ல் 4 பேருக்கு மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணிடலாம். பார்க்க ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஸ்துமை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பிங்க்ட்ராட்டமி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு சின்ன சர்ஜரி அவசியமாக இருக்கும். இது உயிருக்கு ஆபத்தான பிரச்சனையோ கேன்சர் மாதிரியான பிரச்சனையோ கண்டிப்பாக கிடையாது. பட் பெயினுங்கிறது தாழ முடியாத, தாங்கிக்க முடியாத ஒரு பெயினாக இருக்கும். தட் இஸ் வை எங்களோட மெடிக்கல் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஃபிஷர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணால் பேஷண்ட் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தேங்க்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கேன்சர் பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறத விட ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருங்கிறதே எங்கள் புக்ஸ்லலாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபிஷர் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்தாலுமே பயப்பட தேவையில்லை, 80% மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம்.